இன்னைக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 6 பல் பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மஷ்ரூமும் கேரட் பீன்ஸ் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பாதி குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கேபேஜ் கேப்சிகம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுதுக்கலாம். ஏன்னா கேபேஜும் கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ காய் எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக சோயா சாஸும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபைபர் ரிச்சாக இருக்கங்காட்டி நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நம்ம இத்தனை வெஜிடபிள்ஸுக்கும் சேர்த்தியே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தான் ரைஸ் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். இது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ஏன்னா இதில் வெஜிடபிள்ஸ் தான் நிறையா இருக்குது.